ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜியோ புல்ஸ். இந்த வீடியோஸ்ல வர எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணணும், இதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டை பத்தி ஃபுல்லா கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ட்ரேடிங் பண்ணுங்க. நீங்க ஷேர் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸ்கிரீன்ல தெரியல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஃபுல் டீடைல்ஸ் நீங்க கேட்டுக்கலாம். 24/11 இன்னைக்கு மண்டே மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு 26,130 அப்படிங்கிற லெவல பிரேக் பண்ண முடியாம அதே நேரத்துல 26,068 அப்படிங்கிற லெவலுக்கு கீழேயும் போக முடியாம மார்க்கெட் அந்த லெவல்ஸுக்குள்ளே ரொம்ப நேரம் மார்க்கெட்டை வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சு அப்படின்னா மார்க்கெட் சைடுவேஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சு இன்னைக்கு மார்னிங்கே நம்ம ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். மார்க்கெட் வந்து இன்னைக்கு சைடுவேஸ் மார்க்கெட் தான், எந்த ட்ரேடிங் எதுவும் பண்ண வேணாம். அப்படியே நீங்கள் ட்ரேடிங் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா புட் சைடில் நீங்கள் என்ட்ரி போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு மார்னிங்கே. ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் நடந்திருக்கு. பட் ஆனால் 2 மணி வரைக்குமே மார்க்கெட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் சைடுவேஸ் தான் கொண்டு போயிருந்தாங்க. ஃபுல் ப்ரீமியம் டிகே தான் பண்ணிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸ் பாருங்க, 26,054க்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாலே நீங்க புட் சைடு என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிரேக் ஆச்சு அப்படின்னா எவ்வளவு தூரம் போகும்னா 25,945 அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே காலையில கொடுத்த ஷார்ட்ஸ்லேயே வந்து போட்டிருந்தோம் நம்ம லெவல்ஸ். நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கரெக்டாக அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. அதே மாதிரி இதை பிரேக் பண்ணுச்சு 161 பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் 250 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் மேலே போக முடியாம நம்ம லெவல்ஸ்ல நம்ம கொடுத்துருக்க லெவல் அப்படிங்கிறது எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகி மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்கியிருக்கு. நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா 26,100 கால் அண்ட் 26,100 புட்டு. ஸோ இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நமக்கு அனலைஸ் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து எந்த சைடில் மூவ்மெண்ட் ஆக போகுது, நம்ம எங்கே என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். 26,100 கால் அண்ட் புட்டில் வந்து 105 அப்படிங்கிறது வந்து கீ லெவலு, 82 அப்படிங்கிறது ஸ்டார் லெவலு. அதே மாதிரி 105 அப்படிங்கிறது கீ லெவல், 82 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். அதே மாதிரி 63 அப்படிங்கிறதும் ஒரு வகையான ஸ்டார் லெவல் தான். ஸோ மார்க்கெட் நல்லா பாருங்க, மார்க்கெட் வந்து 25,105 அப்படிங்கிறத பிரேக் பண்ணவே இல்லை கால் சைடில். ஸோ நம்ம இன்னைக்கு மார்னிங்கே நம்ம கொடுத்துருந்தோம் ஷார்ட்ஸில் 129க்கு மேலே தான் வந்து என்ட்ரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 165 வரைக்கும் டார்கெட் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கால் சைடில். அதே மாதிரி புட் சைட்லேயும் அதே மாதிரி தான் சொல்லியிருந்தோம். 129 பிரேக் பண்ணுச்சுன்னா என்ட்ரி, 156 ஃபர்ஸ்ட் டார்கெட், 162 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் மார்க்கெட் இருந்துச்சு. 105 வந்து பிரேக் பண்ண முடியாம ஃபுல் அண்ட் ஃபுல் 2 சைடுமே என்ட்ரி போனாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ண மாதிரி தான் மார்க்கெட்டை கொண்டு வந்திருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் சைடுவேஸாவே தான் இருந்துச்சு. கரெக்டா நமக்கு 1:45 2 மணிக்கு நமக்கு தெரிஞ்சிச்சு மார்க்கெட் வந்து புட் சைடு தான் மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 63 அப்படிங்கிற நம்பர்ல 64 65ல நம்ம என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து 48ல வச்சிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அங்கிருந்து எத்தனை பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட 90 பாயிண்ட் நம்ம பிடிச்சிருக்கலாம். மார்க்கெட் வந்து 90 பாயிண்ட் கிட்ட மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி அப்படிங்கிறது 82 தான். ஸோ 82ல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலுமே கிட்டத்தட்ட உங்களால் ஒரு 4,000 ஈஸியாக வந்து நிற்க முடியும். பட் எல்லா இடத்துலையுமே என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு சொல்ல என்ட்ரி எடுக்கக்கூடாது. எந்த இடத்துல எப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா என்னைக்குமே நிப்டி சார்ட் அப்படிங்கிறது, ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது ப்ரீமியம் சார்ட்டோட மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து மூமெண்டம் ஆகணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏன்னா நிப்டியில் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வேகமாக கீழே இறங்கும். பட் ஆனால் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து ப்ரீமியம் அந்த அளவுக்கு மேலே ஏறாது. ஸோ அதனால நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கிறோம், எப்போ என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ ஏன் இது 105க்கு மேலே மார்க்கெட் ஆக முடியல, 117க்கு மேலேயே மார்க்கெட் போகல? ஏன்னா 117 அப்படிங்கிற லெவல் நான் எப்படியே மார்னிங்கே கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் மார்னிங்கே அந்த ஷார்ட்ஸை பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 117 அப்படிங்கிற லெவலை வந்து மார்க்கெட்டால் பிரேக் பண்ணவே முடியல, மேலே போகவே முடியல. ஸோ நம்ம அப்பவே உஷாரா இருக்கணும், மார்க்கெட் வந்து சைட்வேஸ் ஆக போகுது, இல்லை மார்க்கெட் வந்து புட் சைடு போக போகுது அப்படிங்கிறது. இன்னைக்கு மார்னிங்கே நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து மேலே போக போகிறது இல்லை, சைட்வேஸ் ஆக போகுது, இல்லாட்டி புட் சைடு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ரிலேட்டடான நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம நம்ம ஜியோ பாயிண்ட் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.